வணக்கம். நான் உங்கள் விமலா பேசுகிறேன். தமிழே என் தாய்மொழி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தஞ்சை பெரிய கோவிலினுடைய சிறப்புகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இக்கோவில் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாகும். இது இந்தியாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்று. தமிழர்களுடைய கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்குகிறது. இந்த கோவிலானது புகழ்பெற்ற சோழ பேரரசர் முதலாம் ராசராச சோழனால் இக்கோவில் கட்டப்பட்டது. 2010 ஆண்டோடு இந்த கோவிலினுடைய 1000 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இக்கோவிலானது மிகப்பெரிய சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. தஞ்சை பெரிய கோவிலில் தமிழ் எழுத்துக்களின் அடிப்படையில் உள்ள சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோவிலில் 12 அடி உயரம் உள்ள சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கம் தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் 12 எண்ணிக்கையை குறிக்கும் வகையில் அமைந்துள்ளது. அந்த சிவலிங்க பீடம் எத்தனை அடி அப்படின்னா 18 அடி. இது தமிழ் மொழியில் உள்ள 18 மெய்யெழுத்துக்களை நினைவுபடுத்தும் வகையில் உள்ளது. இதனுடைய உயரம் அமைந்துள்ளது. பீடத்தினுடைய உயரம் 216 அடி உயர கோபுரம் 216 அடி உயரம் உள்ளது. இது 216 உயிர்மெய் எழுத்துக்களை குறிக்கும் வகையில் அமைந்துள்ளது. கர்ப்பகிரகத்தில் உள்ள சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு அப்படின்னா 247 அடி தூரம். இது தமிழ் மொழியினுடைய மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. இதை தவிர இது பாரம்பரிய இடங்களுக்கான யுனெஸ்கோ பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இக்கோவிலானது தஞ்சை பெருவுடையார் கோவில், பிரகதீஸ்வரர் ஆலயம் என்னும் பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.